ராம்பூர் என்ற கிராமத்தில் ராணி என்ற ஆடு முன்னா, முன்னி மற்றும் குட்டு என்ற தனது 3 குட்டிகளுடன் வாழ்ந்து வந்தது. ராணி எப்போதும் தன் பிள்ளைகளைப் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தது. ஏனென்றால் முன்பு அந்த கிராமத்திற்கு மிக அருகில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது. தன் பிள்ளைகள் விளையாடும்போது காட்டிற்குள் சென்று விடுவார்களோ என்று ராணிக்கு எப்போதும் அச்சம் இருந்தது. அவர்கள் தவறுதலாக காட்டிற்குள் நுழைந்தால் காட்டு விலங்குகள் அவர்களை உயிரோடு விடாது. இந்த அச்சத்தை அவள் எப்போதும் தன் பிள்ளைகளிடம் கூறுவாள். பாருங்க குழந்தைகளே, நாம் வீட்டு விலங்குகள். அதனால்தான் நாம் எப்போதும் கிராமத்திலேயே இருக்க வேண்டும். நாம் ஒருபோதும் காட்டுக்குள் போகக்கூடாது. புரிகிறதா குழந்தைகளே? அம்மா, நாம் காட்டுக்குள் சென்றால் என்ன நடக்கும்? மகனே, காட்டு விலங்குகள் நம்மை கிழித்து தின்றுவிடும். ஆமாம் ஆமாம் அம்மா, நம்ம காட்டுக்கு போக மாட்டோம். வாங்க குழந்தைங்களே, தூங்குங்க. நாம காலையில சீக்கிரம் எழ வேண்டும். மறுநாள் ராணி தன் பிள்ளைகளிடம் கூறுகிறாள். குழந்தைகளே, நான் மாலிக்குடன் பண்ணைக்கு போகிறேன். நீங்கள் மூவரும் ஒன்றாகவே இருங்கள். எங்கும் செல்லாதீர்கள். குறிப்பாக காட்டிற்குள் செல்லாதீர்கள். சரி அம்மா. ராணி என்ற ஆடு தன் உரிமையாளருடன் வயலுக்குச் செல்கிறது. மேலும் அந்த 3 குழந்தைகளும் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். வா, போய் விளையாடலாம். ஆமாம், நம் ஆற்றின் அருகில் செல்லலாம். நாங்கள் தினமும் ஆற்றங்கரைக்கு விளையாடச் செல்வோம். இன்று நாம் காட்டுக்குச் செல்வோம். இல்ல, காட்டுக்குள்ள போகக்கூடாது என்று அம்மா எனக்கு தடை விதித்திருக்கிறாரு. முட்டாளே, காட்டுக்கு போக பயமா இருக்குன்னு சொல்ற. ராணியின் 3வது குழந்தையான குட்டு தனக்கு செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட அனைத்தையும் எப்போதும் செய்வான். அனைவரின் எதிர்ப்பையும் மீறி என்றாவது ஒரு நாள் காட்டுக்குச் செல்ல வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். மாலையில் ராணி வீட்டிற்கு திரும்பியதும் முன்னா தன் தாயிடம் கூறுகிறான். அம்மா காட்டுக்கு போக வேணான்னு சொன்னீங்க. ஆனாலும் குட்டு அண்ணா அங்க போகணும்னு பிடிவாதம் பிடிச்சாரு. குட்டு, போக வேண்டாம் என்று உன்னிடம் சொன்னேனே. இருந்தும் ஏன் காட்டுக்குள் போக வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாய்? உனக்கு பயமாக இல்லையா? என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. இனிமேல் நான் காட்டுக்குச் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்த மாட்டேன். மறுநாள் அந்த 3 குழந்தைகளும் விளையாடிக் கொண்டிருந்தனர். அருகில் நின்றிருந்த 2 விவசாயிகள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போதுதான் குட்டு அவர்களை கவனித்தான். என்ன ராம்லால், உனக்கு இவ்வளவு பச்சை புல் எங்கிருந்து கிடைச்சது அண்ணா? காட்டை தவிர வேறு எங்கே இவ்வளவு பசுமையான புத்தம் புதிய புல்லை காண முடியும்? நான் இதை அருகிலுள்ள காட்டிலிருந்து கொண்டு வருகிறேன். இனிமேல் என் விலங்குகளுக்கு காட்டிலிருந்து புல்லையும் கொண்டு வருவேன். இவ்வளவு பசுமையான புல்லைச் சாப்பிடுவது என் விலங்குகளை மிகவும் சுறுசுறுப்பாக்கும். 2 விவசாயிகள் சொன்னதை கேட்ட பிறகு குட்டு சிந்திக்கத் தொடங்கினான். நானும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க விரும்புகிறேன். அதனால் பசுமையான புல்லைச் சாப்பிட நான் கண்டிப்பாக காட்டுக்குச் செல்வேன். தன் தாயின் எதிர்ப்பையும் மீறி குட்டு பச்சை புல்லை சாப்பிடுவதற்காக காட்டுக்குள் செல்கிறான். மேலும் அவன் அதை சாப்பிடவும் தொடங்குகிறான். மறுபுறம் முன்னாவும் முன்னியும் வீட்டிற்கு சென்று தங்கள் தாயிடம் கூறுகிறார்கள். மம்மி குட்டு பையா எங்கோ போயிருக்கான். ஆமாம் அம்மா, நாங்கள் மூவரும் ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தோம். சரியாக அந்த நேரத்தில் அவன் எங்கோ மறைந்து விட்டான். அவன் எங்க போயிருப்பான் என்று எனக்கு தெரியும். அவன் காட்டுக்குள்ள போயிருக்க வேண்டும். குட்டு நிதானமாக பச்சை புல்லை மேய்ந்து கொண்டிருந்த போது மூர்க்கமான ஓநாய் கூட்டம் ஒன்று அவனை சூழ்ந்து கொண்டது. ஏய் குட்டி, புல்லை சாப்பிட்டு என்ன ஆகப் போகிற? ஏனென்றால் இப்போது நாங்கள் உன்னை சாப்பிடப் போகிறோம். ஓநாய்களை பார்த்ததும் ஆட்டுக்குட்டி பயந்து விடுகிறது. அப்போதுதான் ராணி ஆடு அங்கு வருகிறது. நிறுத்து தம்பி, குழந்தைய சாப்பிட்டால் உன் வயிறு நிறையாது. எனக்காக ஒரு காரியம் செய், என்னையும் சாப்பிடு. உனக்கு தைரியம் இருந்தால். மரணத்தை எதிர்கொண்டு நீ சிரிப்பதை பார்க்க நன்றா இருக்குது ஆட்டே. ஆனால் என்ன சொன்னாய்? தைரியம் இருந்தால் என்னையும் தின்றுகொள். ஏய் ஆட்டுக்குட்டி, உனக்கு எங்களை பார்த்து பயம் இல்லையா? எனக்கு உன்னை பார்த்து பயமாக இருந்திருந்தால் நான் குழந்தையை இங்கே தனியாக விட்டு சென்றிருக்கவே மாட்டேன். உங்கள் தைரியத்தை நான் பாராட்டத்தான் வேண்டும். மரணத்தை எதிர்கொண்ட போதும் நீங்கள் புன்னகைக்கிறீர்கள்.
மேலும் உங்களுக்கு பயமில்லை. அதற்கான காரணம் சொல்லுங்கள். மேல் எங்கள் மரணம் நிச்சயம். நீங்கள் எங்களை கொல்லுங்கள் அல்லது ஷாகான். நீங்கள் கொல்வதா அல்லது ஷேர் கானை கொல்வதா என்பதன் அர்த்தம் என்ன? இதன் அர்த்தம் நாம் இருவரும் ஷேர் கானின் இரைகள். நீ விரும்பினால் எங்களை சாப்பிடலாம். என்ன சொன்னாய்? நீ ஷேர் கானின் இரையா? அப்படியென்றால் நாங்கள் உன்னை எப்படி வேட்டையாட முடியும்? சகோதரா, நாங்கள் ஷேர் கானால் கொல்லப்படுவதை விரும்பவில்லை. வா, இங்கிருந்து கிளம்பி விடுவோம். அந்த சாமர்த்தியமான ஆடு தன் அறிவை பயன்படுத்தி தன் உயிரையும் தன் பிள்ளைகளின் உயிரையும் காப்பாற்றிக் கொண்டது. காட்டிற்குள் வராதே என்று உன்னிடம் சொன்னேனே, அப்படியென்றால் ஏன் வந்தாய்? உனக்கு சுத்தமாக பயமில்லை அல்லவா? அம்மா, பயத்தை தாண்டிய வெற்றி இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் வெற்றி பெறும் எண்ணத்துடன் இந்த காட்டிற்கு வந்தேன். இதற்கிடையில் வேறு எந்த விலங்கும் இங்கு வருவதற்கு முன்பே அவை காட்டை விட்டு வெளியேறி விடுகின்றன. அவர்கள் இருவரும் காட்டிலிருந்து கிராமத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று முன்னால் இருந்து ஒரு சிறுத்தை வந்தது. ஆஹா, இன்று நான் கடவுளிடம் வேறு ஏதாவது கேட்டிருந்தால் அதுவும் கிடைத்திருக்கும். நான் ரொம்ப நாளாக செல்ல பிராணிகளை சாப்பிட விரும்பிக் கொண்டிருந்தேன். இன்று உங்கள் இருவரையும் சாப்பிடுவது வேடிக்கையாக இருக்கும். நான் முதலில் யாரை சாப்பிடுவது? முதலில் இந்த ஆட்டை சாப்பிடுவேன், பிறகு அதன் குட்டியை. கேளு மகனே, முதலில் அது என்னை கொல்லும், பிறகு உன்னையும் தின்றுவிடும். ஆடு கவலையின்றி இருப்பதை பார்த்த சிறுத்தை சிந்தனையில் ஆழ்ந்தது. ஏய் ஆட்டுக்குட்டி, சாவின் அருகிலும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு பயமாக இல்லையா? அந்த சாமர்த்தியமான ஆடு இந்த முறையும் தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறது. என்ன சீட்டா பாபு, உண்மையில நீங்க பயப்படும் விலங்குகள் நாங்கள்தான். இப்போது கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் எங்களை சாப்பிட்டு விட்டால், அது ஷார்கானுக்கு தெரிந்தால் அவன் உங்களுக்கு என்ன செய்வான்? என்ன, நீ ஷேர்கானின் இரையா? அக்கா, ஏன் இதை முன்னரே என்னிடம் சொல்லவில்லை? வா, நான் உன்னை ஷேர்கானிடம் அழைத்துச் செல்கிறேன். நான் உன்னை அவனிடம் பாதுகாப்பாக அழைத்துச் செல்கிறேன். இல்ல இல்ல, நாங்களே போகிறோம். மீண்டும் ஒருமுறை மரணத்தை வென்ற அந்த ஆடு தன் இல்லத்தை நோக்கி புறப்படுகிறது. ஆனால் அந்த ஆட்டிற்கு அதிர்ஷ்டமில்லை. எல்லோரையும் பயமுறுத்துவதற்காக அது யாருடைய பெயரை சொல்லி அழைத்துக் கொண்டிருந்ததோ அதே நபர் இப்போது அதன் முன்னால் நின்று கொண்டிருந்தார். நிறுத்து ஆட்டுக்குட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. அதனால சொல்லு, நான் முதலில் உன்னை சாப்பிடட்டுமா இல்ல உன் மகனையா? தனக்கு முன்னால் ஷேர் கானை கண்டதும் அந்த ஆடு முதலில் பயந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பயமின்றி எதிர்கொண்டால், தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் ஒருவேளை தன்னால் தப்பி பிழைக்க முடியும் என்பதை அது நன்கு அறிந்திருந்தது. எனவே அந்த சாமர்த்தியமான ஆடு தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தியது. பேரரசே, எங்களில் யார் முதலில் இறக்க விரும்புகிறீர்கள் என்று எங்களிடம் முதலில் கேட்டது உங்கள் மாண்பை காட்டுகிறது. பேரரசே, தயவு செய்து முதலில் என்னை கொல்லுங்கள். ஷேர்கான் ராணி ஆட்டை கொல்ல முன்னேறுகிறான். மகாராஜா, என்னை கொல்வதற்கு முன் உங்கள் மனைவிக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? ஒருமுறை யோசித்துவிட்டு பிறகு என்னை கொல்லுங்கள் என்று சொல்கிறது. பொருள். பெண் சிங்க ராணி இன்று உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க விரும்புகிறாள். அவள் நம் இருவரையும் கொன்று அதன் புதிய இறைச்சியை உங்களுக்கு இரவு உணவாக பரிமாற விரும்புகிறாள். அதனால்தான் நாங்கள் இருவரும் அவளிடம் சென்று கொண்டிருந்தோம். என் பெண் சிங்கம் என்னை ஆச்சரியப்படுத்த முயற்சிக்கிறதா? இப்போது நான் உன்னை எப்படி கொல்லுவது? போய்விடு. நான் ஒரு பெண் சிங்கத்துடன் வம்பு வைக்க விரும்பவில்லை. சரி மகாராஜ், உங்கள் விருப்பப்படியே. வா மகனே. ஆமா, நீங்க ஒரு மேதை. நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் மூளையை பயன்படுத்தி பயத்தை வெல்ல முடியும் என்று இப்போது எனக்கு தெரிகிறது. அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டும் நடந்து கொண்டும் இருந்தபோது திடீரென்று அவர்களுக்கு முன்னால் மற்றொரு புலி தோன்றியது. செல்லமே, நம்ம ஏரியால எங்க உலாவ போயிருக்கே? புலியை பார்த்த பிறகும் அந்த ராணி ஆடு தன் முகத்தில் பயத்தை காட்டாமல் சாமர்த்தியமாக சொன்னது,
நாம் உலாவச் செல்லவில்லை. இந்த காட்டின் ராஜாவான ஷேர்கானை சந்திக்கப் போகிறோம். ஷேர்கானை நாம் எங்கே காணலாம் என்று உங்களால் கூற முடியுமா? ஆம், முதலில் நீங்கள் ஏன் ஷேர்கானுக்கு போகிறீர்கள் என்று சொல்லுங்கள். ஆம், அது எங்க தனிப்பட்ட விஷயம். நான் ஏன் உங்களிடம் சொல்ல வேண்டும்? ஏய் முட்டாளே, உனக்கு ஷேர்கானின் முகவரி வேண்டுமென்றால் சொல், இல்லை என்றால் அது ஒரு பொருட்டல்ல. அதற்கு அந்த ஆடு சாமர்த்தியமாக பதிலளித்தது. உண்மையான விஷயம் என்னவென்றால், ஷேர்கான் தன் நண்பர்களில் ஒருவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க விரும்புகிறார். அதனாலதான் நாங்கள் 2 பேரும் ஷேர்கானிடம் செல்கிறோம். மேலும் அந்த ஆச்சரியம் என்னவென்று தயவு செய்து அதையும் சொல்லுங்கள். அந்த ஆச்சரியம் என்னவென்று நீ சொல்வதற்கு முன் நான் சொல்வதை கேள். நீ என்னை சாப்பிட்டு விட்டால் ஷேர்கானால் தன் நண்பனுக்கு ஒருபோதும் ஆச்சரியம் அளிக்க முடியாது. ஏன் அப்படி? ஏனென்றால் ஷேர்கான் நம்மை கொன்று நமது புதிய இறைச்சியை தன் நண்பனுக்கு பரிசாக அளித்து அவர்களது நட்பை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறான். இதை கேட்ட புலி தனக்குள் நினைத்துக் கொள்கிறது. ஷேர்கான் என் உண்மையான நண்பன். அவன் இந்த 2 ஆடுகளின் புதிய இறைச்சியை எனக்கு பரிசாகத் தர விரும்புகிறான். நான் ஷேர்கானின் மனதை உடைக்க மாட்டேன். இந்த பரிசை அவன் கையிலிருந்து மட்டுமே ஏற்றுக்கொள்வேன். பார், நான் ஷேர்கானின் நண்பன். உன்னை கொன்று ஷேர்கானின் மனதை நான் உடைக்க மாட்டேன். எப்படியும் ஷேர்கான் உன்னை கொன்று அதை எனக்கு பரிசாக கொடுக்கப் போகிறான். நீ ஷேர்கானை முன்னால் எங்காவது காண்பாய். ராணி ஆடு சாமர்த்தியமாக தன் குட்டியின் உயிரை காப்பாற்றி காட்டிலிருந்து வெளியே வருகிறது. இப்போது குட்டுவும் இனி ஒருபோதும் காட்டிற்குள் செல்ல மாட்டேன் என்று சபதம் செய்கிறான். இப்போது ராணி ஆடும் அதன் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றன.